அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற 9ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகை மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தின் இறுதி நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க. அது 7ஆம் இடத்தின் முதல் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் இன்னும் 2 மாதங்களில் அதிசார பயிற்சியாக உச்சத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் 7ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமான குரு எந்தெந்த விஷயங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். விரையாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருப்பதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகிறார். ஏனென்றால் நவகிரகங்களிலே தோஷமற்ற ஒரே சுபகிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாகவே ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திற்குள் குரு பகவான் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் யோகஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கிறார். எனவே இந்த வேளையில் 7இல் உச்சம் பெறுவதற்கு முன், குறிப்பாக அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுவதற்கு முன் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள், உடன் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பல்வேறு வகையான பிரச்சனைகளை மகர ராசிக்காரர்கள் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் சந்திக்கும் போது அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாக தவிர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளும் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பொதுவாகவே வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான். அவர் பொதுவாக ஜென்மத்தில் வலம் வருவது மட்டும்தான் அவ்வளவு பெரிய அளவுல சிறப்பான நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. மற்ற தருணங்கள் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். அந்த வேளை பார்க்கும்போது இந்த தருணம் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானும் சிறப்பாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே எவ்விதமான காரிய தடையும் சிக்கல் சிரமமின்றி உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் சுப பார்வை 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும்
எளிதில் பல காரியங்கள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க குரு பகவான். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 9ஆம் பார்வை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தின் மீது பதிவதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றி அடையாத பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தனஸ்தானம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். குடும்பஸ்தானமாகவும் இருப்பதால் குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு மகர ராசிக்காரர்களுக்கு பல இனிமையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதி செய்யப்படும். வாக்குஸ்தானத்தை பலப்படுத்துவதால் வார்த்தைகளை நன்கு கவனமாக பயன்படுத்தக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே மன வருத்தம் ஏற்படாத வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு புதிதாக தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் எளிதில் கைகூடுகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறதுங்க. எனவே தொழிலில் இருக்கக்கூடிய கடினமான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் குரு பகவானினுடைய சுப பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் உறுதியாகவே அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் சுப விரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடும். குறிப்பாக இந்த வேளையில் புத்திரக்காரகனின் அருளால் புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எளிதில் வரக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த வேளையில் வாரத்தில் குருவிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக நன்மை நிறைவாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.